அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது ஆங்கிலத்தில் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற புத்தகத்தில் 314ஆம் வகுப்பில் இருக்கின்றோம். இதுல 2வது பத்தி, அதாவது பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சுட்டு இருக்கோம். அதுல முதல் இம்பியூரிட்டி என்ன வருதுன்னா டிசையர்னு படிச்சோம். ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் இட் இஸ் டிசையர் அப்படின்னு படிச்சோம். ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் impurity in the understanding is the intermittence of desire in the thinking functions. இப்போ நம்ம இந்த பத்தியில இருக்கோம். The second cause of impurity in the understanding is the illusion of the senses and the intermittence of the sense mind in the thinking functions. அப்போ இரண்டாவது தூய்மையற்ற நிலைமைக்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், நம்ம புரிதலில் இரண்டாவது காரணம் என்றால் அந்த புலன்களின் மாயை. புலன்கள் மாயைல புலன்களால் வரக்கூடிய மாயை, illusion of the senses. சென்ஸ் கண்டிப்பா இதை பார்க்குது, ஒரு வகையான பார்வை இருக்கு, கேட்குது. இந்த ஐம்புலன்களும் என்னென்ன செய்கிறது? புலன்கள் என்றால் ஐம்புலன்கள்: கேட்டல், பார்த்தல், முகர்தல் அல்லது மோந்து பார்த்தல், சுவை, அப்புறம் தொடுதல். இந்த 5ம் இருக்கு. அதுல சில தவறான விஷயங்கள் வரும். அண்ட் தி இன்டர்மிஷன்ஸ் ஆஃப் தி சென்ஸ் மைண்ட் இன் தி திங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். முதல்ல அதே வார்த்தையில தான் இங்கேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எண்ணக்கூடிய தன்மைகள் இது புலன்கள் எப்படி ஊடுருவி அதை குலைக்கின்றன என்பது போன்றிருக்கு. இது என்னுடைய இதுலயே ஒரு முறை நான் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்காதவர்களுக்காக புதிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு முறை நான் 85 வயசு பெரியவர் ஒருவர், அவர் சுதந்திர போராட்ட வீரர். கோயம்புத்தூர்ல இருந்து அவரை இப்ப நான் புதுச்சேரியில இருக்கேன். அவரை போய் கூட்டிட்டு போனோம். அதாவது 2001 நினைக்கிறேன். தாராபுரத்துல இருந்து அவரை கோயம்புத்தூர் போய் கூட்டிட்டு புதுச்சேரி தங்கிட்டு ஒரு டைனிங் ரூம்ல எல்லாம் சாப்பிடுறோம். அப்போ நானும் ஒரு டைனிங் ரூம்ல டேபிள் அந்த ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு ஐரோப்பிய நாட்டு பெண்மணி, ஒரு மூத்த பெண்மணி ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. காலெல்லாம் தரையில பட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு லேசான ஒரு அதிர்வு, இந்த பல சக்கரங்கள் ஒழிய ஒரு பெரிய ட்ரக்கர் லாரி போச்சுன்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிரும். இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. என்னால அது உணர முடிஞ்சு என் மைண்ட் என்ன சென்ஸ் பட்டது. தொடு உணர்வு தான் அதை சொல்லணும், சத்தம்லாம் இல்லை. உடனே நான் ஏதோ பெரிய லாரி, இந்த இடத்துல அவ்வளவு பெரிய லாரி வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு மனசு சொல்லிட்டு இருக்கு. ஐயாவுக்கு எதுவுமே, ஐயா ஏதோ அதிர்வு பாத்தீங்களான்னு கேட்டா இல்ல, ஒன்றும் அதிர்வு தெரியல அப்படின்னாரு. அப்போ அவருக்கு சென்ஸ் சுத்தமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு தவறான ஒரு முடிவு போற. பக்கத்துல இருக்க அந்த ஐரோப்பிய அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் an earthquake அப்படின்னாங்க. நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. பூகம்பத்துக்கு எங்கெங்க பூகம்பத்துக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அப்பவும் மனசு சொல்லுது. ஆனா அது உணவு, மதிய உணவு நேரம். மாலை செய்தித்தாள் எல்லாத்துலயும் புதுச்சேரி, விழுப்புரத்தில் நிலநடுக்கம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. பாத்திரங்கள் விழுந்தன அப்படின்லாம் வருது. அதாவது ஷெல்ஃப்ல இருந்து, கிச்சன்ல இருந்த ஷெல்ஃப்ல இருந்ததெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ இந்த 3 பேர் இருக்கும். ஒருத்தருக்கு சுத்தமா அந்த உணர்வே இல்லை, அந்த நடுக்கமானதே தெரியல. எனக்கு அது உணர்ந்தேன், ஆனா தவறான முடிவுக்கு வரேன். அந்த நிலநடுக்கமே எனக்கு பழக்கம், அந்த மாதிரி நினைச்சு பார்க்குவேன். முன் அனுபவம் இல்லைங்கிறதுனால. 3வது அந்த அம்மா தெளிவா உணர்ந்தாங்க, இதுதான். அப்ப நடுவுல இருக்கிறனா மாயத்தொற்றும், இன்னொருத்தருக்கு அதோட புலன் உணர்வே இல்லை. இல்யூஷனா 0 லெவல்னு சொன்னோம். எனக்கு கொஞ்சம் ஆனா அது மாயத்தோற்றம் வச்சு. 3ஆவங்களுக்கு மாயத்தோற்றம் இல்லை. உங்க தெளிவான முடிவுக்கே வந்தாங்க. அப்ப புரிதல்ல தூய்மையற்ற நிலை இப்படி வருதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா இதை சொல்றேன். இது ஒரு என்னுடைய உண்மையான அனுபவம் அப்படிங்கிறதா சொல்றோம்.
The second cause of impurity in the understanding is the illusion of the senses and the intermittence of the sense mind in the thinking functions. அப்புறம் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆங்கிலம் படிப்பதற்கு ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு முறை. இப்ப இந்த பலமுறை நான் இந்த வகுப்புல சொன்னதான், ஏன்னா பல மக்கள் நம்மளுடைய உடன் படிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி முறையில படிச்சுட்டு ஆங்கிலத்துல இது பண்ணுவாங்க. சாவித்திரி எல்லாம் படிக்கும் போது நம்மளுடைய ஆங்கில அறிவு கண்டிப்பாக இயல்பாக உயரும், மேம்படும்ங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இந்த இதுல தங்கிற வார்த்தை டிஹெச்இ கான்சனன்ட் சொல்லக்கூடிய வவல்ஸ் அல்லாத சொல்லும் தான் தேன்னு சொல்லுவோம், வவல்ஸ் தான் தீன்னு சொல்லுவோம். அதுக்கு மதம் கண்மூடித்தனமா எந்த ஒரு கருத்தையும் மனசுல பதிய வைக்காது. என்ன காரணம் தெரிஞ்சு பண்ணா மறக்காதுப்பாங்க. இப்ப தி வவல் தி எலிபென்ட், தி ஐஸ்கிரீம், தி அம்ப்ரெல்லா அப்படிங்கும்போது த அம்ப்ரெல்லானா உடையும். அதனால அது அப்படி வரும். தி ஆப்பிள், த ஆப்பிள், தனாலும் ஆப்பிள்னாலும் உடையும். இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா த செகண்ட் கிளாஸ்ல த வருது, தி அண்டர்ஸ்டாண்டிங்ல வருது, தி இல்யூஷன்ல வருது, த சென்சஸ், தி இன்டர்மிஷன்ஸ், அப்ப தி இன்டர்மிஷன்ஸ், த சென்ஸ் மைண்ட், த திங்கிங் ஃபங்க்ஷன் சொல்லி 7 இருக்கு. அதுல அண்டர்ஸ்டாண்டிங், இல்யூஷன், இன்டர்மிஷன்ஸ் 3 வவல்ஸ் இருக்கு, மிச்சம் 4 கான்சனன்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதை ஒரு பிராக்டிஸ் மெட்டீரியலா நம்ம வச்சுட்டோம்னா பல தடவை கான்சியஸா படிக்க 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 என்ன ஆகும்னா நம்ம அந்த தீங்கிறத ரொம்ப அழகா வச்சிருக்கு. ஏன்னா அது நிறைய இருக்கும். நாலேஜ் எல்லாருக்கும் சொல்லும் போது அந்த நாலேஜ்ங்கிறது வந்துடும், ஆனா அப்ளிகேஷன் வராது. தெரியும், ஆனா எப்பவும் போல த இல்யூஷன் படிப்போம், இல்லாட்டி தி செகண்ட் கிளாஸ் த இல்யூஷன் தவறா மாத்தி மாத்தி படிப்போம். அதனால நீங்க இது ஒரு மிகச்சிறந்த சென்டென்ஸா எனக்கு படுது. திருப்பி நானே படிக்கலாம், கவனிங்க. அதே the second cause of impurity in the understanding is the illusion of the senses and the intermittence of the sense mind in the thinking functions. இதுவும் நினைவு கொள்ளுங்கள். அடுத்த சென்டென்ஸ் போறேன். No knowledge can be true knowledge which subjects itself to the senses or uses them otherwise than as first indices whose data have constantly corrected and overpassed. இந்த சென்டென்ஸ் நம்ம எல்லாம் முடிச்சுக்கோமா, இப்பதானே படிக்கிறோமான்னு மட்டும் சொல்லுங்க வசந்தமா. சார் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் இந்த பேராகிராஃப்ல. ஓகே, ரொம்ப ஆழமா போல, அதாவது டச் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம். சொல்வதற்கு முன்னால ஒரு முன்னேற்றம். இரவு பாத்தீங்கன்னா சரியான இடி. பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மகிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் பெல்ஜியத்துல குடியேறியவர்கள். அவங்க இப்ப எங்கிட்ட தமிழ் கத்துக்க வராங்க. அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடி எனக்கு கேட்டதே இல்லைன்னு. இப்படி ஒரு நேற்று காலையில கொஞ்சம் வகுப்பெடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. No knowledge can be true knowledge which subjects itself to the senses or uses them otherwise than as first indices whose data have constantly to be corrected and overpassed. என்னுடைய ஒவ்வாமை காரணமா தும்மல், அடுக்கு தும்மல் வந்துட்டு இருக்கு. அதனால இடையில போக வேண்டியது கொடுத்துருங்க. அப்போ எந்த அறிவும் உண்மையான அறிவாக இருக்காது. எப்போ உண்மையான அறிவாக இருக்காது என்றால் அது subjects itself to the senses or uses them otherwise than
first indices whose data have consequently to be corrected or overpassed. இது என்னன்னா வந்துட்டு அறிவியல் வந்து புலனோட மட்டும் இருக்கக்கூடாது. அதுல வந்து என்னன்னா சப்ஜெக்ட்ஸ்னா அடிமைப்படுதல் இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் இட் செல்ஃப் டு தி சென்சஸ். புலன் என்ன சொல்லுதோ அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் யூசஸ் தம் அதர்வைஸ் தேர் அஸ் ஃபர்ஸ்ட் இண்டைசஸ். ஃபர்ஸ்ட் இண்டைசஸ்னா இண்டெக்ஸோட ப்ளூரல். அது ஒரு சுட்டிக்காட்டு தன்மையா மட்டும்தான் புலன்களை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி போகிறாரு. அண்ட் கான்ஸ்டன்ட்லி டு பி கரெக்டட். அது எது சொல்கிறதோ அதை வந்து நாம் சரி செய்ய வேண்டும். அதை ஓவர் பாஸ்னா தாண்டி செல்ல வேண்டும் அர்த்தம். சரி, இப்போ வந்து நான் ஒரே ஒரு இது சொன்னேன். நேற்று தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது. நம்ம புதுச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. தமிழ்நாட்டுல உங்களை யாராவது நீங்க தைரியமா பேசலாம். கருத்து கணிப்புல வந்ததும் உண்மையாக வந்ததும் பொருத்தமா இருந்ததுன்னு சொல்லலாம். இல்ல பெரும்பான்மையான கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சு, ஆனா நடந்தது என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லலாம், கை உயர்த்தி சொல்லலாம். சார், நடந்து கருத்து கணிப்பு எல்லாமே வந்து டிஎம்கே அதுதான் வரும் அப்படின்றத கருத்து கணிப்பு பரவலா சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்காரு, அவரு கான்பிடென்ட்டா அடிச்சு சொன்னாரு என்கிட்ட, ஏடிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னாரு. ஒரு சிலர் மட்டும்தான், ஒரு ரெண்டு தான் வந்து கருத்து கணிப்பு வந்து டிவிகே தான், விஜய் தான் வந்து அறுதி பெரும்பான்மை ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுதான் நடந்தது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பொய்யாகிவிட்டன. தேங்க்யூ சார். திடீர்னு என்னுடைய பிசில கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். ஓகே, நன்றி. அதான் ஆஃப்லைன் வருது, ஆனா இன்டர்நெட் இருக்க மாதிரியும் காட்டுது. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. பிசில இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், சொல்ல அந்த மாதிரி மாற்றம் வந்துச்சு. யாராவது அந்த பக்கத்தை இன்கார்னேட்டை வந்து பிரசன்ட் பண்ண முடியுமா? இல்லாட்டி நான் படிக்கிறேன், நீங்க புக்கு வச்சு பாருங்க.
இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. இப்ப அந்த கேள்வி திருப்பி சொல்றேன். அந்த கணிப்புல தேர்தல் கருத்து கணிப்புல வந்ததும் அவங்க சொன்னதும் வந்ததும் ஏதாவது யாராவது சொல்லுங்க சார். எல்லா கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கே வரும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு ஒரு சிலர் தான் எண்ணி சொல்லிடலாம். அவங்க மட்டும்தான் வந்து டிவிகே வந்து லீடிங்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பு எல்லாம் பொய்யாகி விட்டது. அப்புறம் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பொய்யாகி விட்டது. வேற ஒண்ணு வந்து மெய்யாகி விட்டது. அதுதான் நடந்தது. அதான் இது வந்து ஒரே ஒரு இது வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது மட்டும்தான் டிவிகே வரும் அப்படின்னு சொன்னது அவங்க மட்டும்தான். கிட்டத்தட்ட அந்த நம்பரும் சொல்லியிருந்தாங்க. இல்ல இதுவும் இப்ப நம்ம படிக்கிறதுக்கு உண்டான இதுதான் நான் சொல்றேன் நானு. சப்ஜெக்ட்ஸ் இட் செல்ஃப் டு த சென்சஸ். இப்ப வந்து அது ரெண்டுக்கான மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்க மாதிரி தானே இது சாம்பிள் சர்வே தான் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸிட் போல்ங்கிறது சாம்பிள் சர்வே. சாம்பிள் சர்வேல வந்து there are lies, damn lies and statistics ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பொய்கள், மிகப்பெரிய பொய்கள், அதுக்கு மேல இதுன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? அதாவது இந்த கருத்து கணிப்புகளும் பொய்களின் உச்சகட்டமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இது நம்ம இது பண்ண முடியும். பார்ப்போம். நான் என்ன இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்ப என்னோட இது பேச்சு கேக்குதா மட்டும் சொல்லுங்க. திடீர்னு ஒரு டெக்னிக்கல் இதுல வெளியே போயிட்டு வர கேக்குதா? உங்களுடைய பேச்சு கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நன்றிங்க. தனசேன ஐயா, நான் இது பண்ணிடுறேன். பிரசன்ட் நானே பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஆக்சுவலா 313வது பகுதி 14வது பகுதி போயிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு தடவை படிச்சுட்டோம். அதை ரிப்பீட் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ வந்து இதுல 3 கருத்துக்கள் இருக்கு. The beginning of science is the examination of the truths of the world force and that underlie its apparent workings, such as our senses represent them to be. The beginning of philosophy is the examination of the principles of things which the senses mistranslate to us. The beginning of spiritual knowledge is the refusal to accept the limitations of the sense life or to take the visible and sensible as anything more than phenomenon of the reality. இப்ப இதுல 3 விஷயம் இருக்கு. சயின்ஸ், அறிவியல், அந்த சென்ஸ்ல இருந்து அடுத்த நிலைக்கு போய் அதை ஆழ்ந்து பார்த்து அதுக்கு என்ன வெளியில ஒரு தோற்றம் இருக்கும், அந்த தோற்றத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதுதான் அறிவியல். அதுதான் 2 இது பண்ணும். மைக்ரோஸ்கோப் வச்சு சின்னதை பிரிச்சு பார்த்து எலக்ட்ரானிக்ல ஒரு சிறு இது பல மடங்கு. கொரோனா வைரஸ் எல்லாம் அதுல பார்த்ததுனால தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மைக்ரோஸ்கோப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெலஸ்கோப், அஸ்ட்ரானமி, அது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ சேட்டலைட்லாம் வச்சு நம்மளால டெலஸ்கோப்ல பார்க்க முடியாதெல்லாம் போய் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து சயின்ஸோட இது. அதுக்கு அடுத்த நிலை வந்து தத்துவங்கள். தத்துவியல் வந்து இது சயின்ஸு தாண்டினது. வெறும் சென்ஸ்னால சிலதெல்லாம் உணர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷட் சக்கர அப்படின்னு சொல்லுவோம். 6 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதெல்லாம் எந்த அறிவியலையும் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு தாண்டிய நிலை. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆன்மீக ஞானம். அது வந்து இந்த சென்ஸ் லைஃப்ல இருந்து அதை அக்செப்ட் பண்ணாம அடுத்த நிலைக்கு போகும். கண்ணுக்கு தெரியறதும் உணர்வது மட்டும் அல்ல. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இன்றைக்கு வந்து நேர குறைவு காரணமா அடுத்த இதுக்கு போயிடும் பேராகிராஃப்க்கு. நம்ம வந்து இந்த பேராகிராஃப் எல்லாம் நம்ம இன்னும் ஆழமா பார்ப்போம். Equally must the sense mind be stilled and taught to leave the function of thought to the mind that judges and understands. இதுதான் நம்ம இப்போ வந்து
எல்லாருக்கிட்டையும் நான் அன்பு வேண்டுகோள் என்னன்னா, இந்த இப்ப நம்ம பக்தி யோகம் படிச்சோம். அதுல நமக்குள்ள அது உணர்வு பூர்வமா நம்மளால இது பண்ணி நம்ம அதை வேற மெனி பீப்புள் வேற ஏபிள் டு ரிலேட் அதோட உணர்வு முடிஞ்சது, அதோட வந்து நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறதே சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சொல்லலாம். அப்ப என்ன ஆகுனா அந்த புரிதலுக்கு என்னென்ன உண்டு அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சென்ஸ் மைண்ட் ஒன்று போல ஈக்குவலி சென்ஸ் மைண்ட் மஸ்ட் பி ஸ்டில்னு படிச்சா இந்த கால மக்களுக்கு புரியும். இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னு ஸ்ரீ அரவிந்தர் அந்த காலகட்டத்துக்கு அழுத்தமாக சொல்வதற்காக சொல்வது ஈக்குவலி மஸ்ட் த சென்ஸ் மைண்ட் பி ஸ்டில். இப்ப இருக்கிற சென்ஸ் மைண்ட் மஸ்ட் பி ஸ்டில் தான். The sense mind must be taught to leave the function of thought. இப்படி படிச்சாலும் நமக்கு இந்த காலகட்ட மக்களுக்கு புரியும். ஆனா அதுல வந்து மஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சென்ஸ் மைண்ட் ஸ்டில் அப்படின்னா சலனம் இல்லாமல் ஆகும், புலன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈக்குவலி மஸ்ட் த சென்ஸ் மைண்ட் பி ஸ்டில். ஈக்குவலி மஸ்ட் த சென்ஸ் மைண்ட் பி டாட் டு லீவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தாட். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வினாடி கண்ணை மூடி உங்க மனசை பாருங்களேன். ஒரு செகண்ட் நான் இது பண்றேன், நீங்க பாருங்க எப்படி இருக்கு. ஒரு செகண்ட் உங்க மனசே நீங்க உற்று நோக்குங்கள். எண்ணமற்ற நிலை வந்து எத்தனை பேருக்கு நம்ம குழுவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்ததுன்னா அவங்க வந்து இப்போ பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து முதல்ல வந்து ஸ்டில்ங்கிறது இந்த எப்படி ஒரு ஏரி வந்து அலைகள் ஏதும் இல்லாமல் குளம் ஏரி அப்படி இருக்கிறதுலாம் அது மாதிரி ஸ்டில் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டில் என்றால் சாதாரண எந்த இயக்கமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. And the sense mind must be taught to leave the function of thought. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு பார்த்தா ஏதோ ஆமா நம்ம மனசை பாக்குறோமேங்கிற ஒரு எண்ணம் வரும், அந்த மாதிரி ஒரு எண்ணமாவது வரும். ஸோ அந்த தாட் ஃபங்க்ஷன்ல இருந்து எண்ண இயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். To the mind that judges and understands. The function of the thought to the mind that judges and understands. அப்போ வந்து leave the function of thought to the mind that judges and understands. இப்ப பொதுவா மனம் என்ன பண்ணும், முடிவு பண்ணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அப்ப சென்ஸ் மைண்ட்ல இருந்து அதை அமைதிப்படுத்தணும். அப்புறம் இந்த தீர்மானிக்கிற புரிந்து கொள்கிற மனதை வந்து எண்ணத்திலிருந்து விலக்க வைக்கணும், எண்ணம் என்ற இயக்கத்திலிருந்து விலக்க வைக்கணும். இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோன்னு நம்ம இவங்க ஸ்ரத்தாவன் நம்ம பேசினது சாவித்திரி வரிகளோட நம்ம வந்து படிச்சோம். இதையும் நம்ம ஒரு சேர பார்த்தோம்னா இது இன்னும் நமக்கு நல்லா புரியும். ஏன்னா அந்த இடத்துல எண்ணமற்ற நிலை, அமைதியான நிலை. பாஸ்கர் லீலே அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ரீ அரவிந்தன் சொல்லிக்கிட்டு 3 நாட்களில் அந்த மௌனத்தை ஸ்ரீ அரவிந்தன் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மௌன நிலை மிக மிக முக்கியம். அன்னையும் வந்துட்டு நல்லா கவனிங்க. சாவித்ரி, லைஃப் டிவைன், இந்த மாதிரி நூல்களை ஸ்ரீ அரவிந்தர் நூல்களை நம்ம இப்படி படிச்சு சொல்லா பொருளா பார்த்து போறது மனித நிலை. சரிங்களா? நான் அன்னை சொல்ற முறை என்னவென்றால், இதே மாதிரி ஸ்டில் பண்ணிட்டு மனசை ஸ்டில் பண்ணிட்டு, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா இந்த படம் பார்க்கும்போது படம் எப்படி உள்ளுக்குள்ள வெறும் போய் நிற்கும். அப்ப கூட அது இந்த விளக்கா திரியா இந்த ஹோமத்தீயா அப்படின்னு தூரத்துல இருந்து தெரிஞ்சுதான் ஹோமத்தீ மாதிரி இருக்கும். கிட்டக்கு பார்த்தா ஒரு அகல் விளக்குல இருந்து எரியக்கூடிய ஒரு இதுதான் சுடர் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும்போது நம்ம டிஸ்கோர்சஸ் ஆன் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மனம் என்ன பண்ணோம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு, ஏன்னா அதுதான் நம்மளுடைய இது இதோ ஒரு இத்தாலிய மொழியில நமக்கு தெரியாத மொழியில அது இருந்துச்சு, இல்ல கொரிய ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அந்த எழுத்துக்கள் கூட நம்மளால படிக்க முடியாது. ஏதோ பிரெஞ்சா இருந்ததுன்னா பிரெஞ்சு தெரியாதவங்க பார்த்தா இங்கிலீஷ் எழுத்தாவே இருக்கும், ஆனா என்ன வார்த்தைன்னு நமக்கு தெரியாது. நம்ம பிரெஞ்சு தெரியாத போது நம்ம நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி தெரியாத நிலையில எப்படி இப்ப நம்ம போட்டோ எடுத்தா இந்த இதே புக்கை நம்ம போட்டோ எடுத்தா அந்த கேமராவுக்கு வந்து இது இங்கிலீஷ், இது விளக்கு, இது சுடர், அகல் விளக்கு, அதை எதுவுமே தெரியுது, இந்த நேரத்தில் இருக்குது, கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, எதுவுமே அதுக்கு தெரியாது. அது போட்டோ எடுக்கும். மதர் சொன்னாங்க அந்த மாதிரி சாவித்திரி நம்மளால படிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அதாவது மனதை முழுமையா அமைதிப்படுத்தி
முடியுது, சொல்ல வந்து புரிந்து கொள்ள முடியாமல் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது உள்ள போய், அதாவது இன்புட்ஸ் மாதிரி போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் அதுவாக அந்த ஏன்னா அது சொல்ல அல்ல, அது மந்திர சொற்கள். அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல எழுத்து புரிய வைக்கும். இதுதான் வந்து இது ஒரு மெத்தட். இப்படி படிக்கணும், இது இப்படி படிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல. அது ஒரு மெத்தட். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நமக்கு வந்து சாதாரண மனிதர்களுக்கு முடியாத மெத்தட். ஏன்னா புரியாம எப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் மைண்ட் தட் ஜட்ஜஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜட்ஜஸ் தான் முடிவு எடுக்கிறது, தீர்ப்பளிக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் அட்ஜஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கிற படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளால. ஆனா அது சொல்றாங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி இந்த கேசட் பிளேயர்ல எப்படி பிளே பண்ணும்போது, பழைய கேசட்டா இருந்தாலும் சரி, இப்ப சிடி பிளேயர் இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற தமிழா மலையாளமா தெலுங்கா இங்கிலீஷாலாம் ஒரு இயந்திரத்தனமா இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டில்லா இருந்தா அப்படிதான் வரும். ஸோ இதுல என்னன்னா, ஈக்குவலி மஸ்ட் தி சென்ஸ் மைண்ட் பி still and taught to leave the function of thought to the mind that judges and understands. That the sentence, okay, at the sentence when the understanding in us stands back from the action of the sense mind and repels its intromissions, the latter detaches itself from the understanding and can be watched in its separate action. இதுல ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. இந்த குறிப்போட நம்ம நிறுத்திக் கொள்வோம். அதாவது இந்த புரிதல் எப்படி இருக்குன்னா, when the understanding in us stands back from the action of the sense mind. அப்ப நமக்கு புரிதல் என்பது ஒரு இயக்கம். அந்த புரிதல் என்ற இயக்கம் இந்த புலன் மனத்தினுடைய செயலிலிருந்து விலகி நின்றார். stands back from the action of the sense mind and repels its intromissions. அது கலக்குகிறது இல்லையா, குழப்புகிறது இல்லையா, அந்த குழப்புகிறதுலேருந்து விலகி நிற்கிறது. அதே நம்ம வந்து சவுத் போல் தான் ரிப்பல்ஸ் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டும் ஈர்ப்புல இருந்து விலகி ஈர்ப்பற்ற நிலைக்கு போய் விலகி நிற்கின்றாங்க. அது போல இந்த குழப்பத்திலிருந்து விலகி நிற்கிறார். The latter detaches itself from the understanding. அப்ப லேட்டர்ங்கிறது LATER ஒரு டீ கிடையாது, இந்த 2 டீ இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த LATன்னா அப்புறம், அதற்கு பிறகு என்ற பொருள்ல வரும். இந்த இடத்துல 2 டீ வர்றது வந்து FORMER ஃபார்மர் அப்படிங்கிற இதுவும், அடுத்தது லேட்டர்னு 2 இது இருக்கும். இப்போ வந்து தி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்மர், சென்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து லேட்டர். அப்படி வச்சுக்கலாம். தி ஆக்ஷன் ஆஃப் தி சென்ஸ் மைண்ட் அண்ட் ரிப்பல்ஸ் தி இட்ஸ் இன்டர்மிஷன்ஸ் வந்து அதோடைய பகுதியா பார்த்துக்கலாம். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மர், சென்ஸ் மைண்ட் லேட்டர். அப்ப இரண்டாவது இந்த சென்ஸ் மைண்ட் டிட்டாச்சட் இட்செல்ஃப் ஃப்ரம் தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நம்ம புரிதல் இருந்து அந்த புலன் மனம் விலகி நிற்கிறது அப்படின்னு. அதாவது இது இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இப்படி ஒண்ணு பார்த்துச்சுன்னா இது ஏதோ ஒரு செல்போன், இது ஐபோனா ஆண்ட்ராய்டு போன், ஆனா செல்போன் அப்படிங்கிறது மட்டும் ஏதாவது சென்ஸ் மைண்ட் அது பார்த்துட்டு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாம இட்ஸ் செல்போன் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி சொன்ன பாருங்க, அது போட்டோ எடுக்கிற வேலை மட்டும்தான் பண்ணும். அதுக்கப்புறம் தாட் மற்றது வேலை எல்லாம் கேன் பி வாட்ச்ட் இன் இட்ஸ் செப்பரேட் ஆக்ஷன். இதுல என்ன வேடிக்கைன்னா, தான் கவனிக்கிறது தன்னையே அது கவனிக்க முடியும் சென்ஸ் மைண்ட்னால. நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி. அதாவது செப்பரேட் இட்செல்ஃப் ஃப்ரம் ஸ்டாண்ட்ஸ் பேக் ஃப்ரம் தி ஆக்ஷன் ஆஃப் தி சென்ஸ் மைண்ட் அண்ட் ஃப்ரம் தி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேன் பி தி லேட்டர் கேன் பி வாட்ச்ட் இன் இட்ஸ் செப்பரேட் ஆக்ஷன். அதுவே தன்னை மூன்றாம் மனிதராக பார்த்துட்டு, இப்ப சென்ஸ் மைண்ட் தான் பார்க்குது, அதே இது வந்து ஒரு பார்த்துட்டு இருக்குன்னு சென்ஸ் மைண்டுக்கு தெரியுமா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனவு நீங்க காணும் போது பொதுவா 199 பேருக்கு கனவு காண்கிறோமே தெரியாது. அது உண்மை என்றே நம்புவாங்க. அந்த 100க்கு ஒருவர் மட்டும் நான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம்னு தெரியும், அந்த கனவை மாற்றவும் தெரியும், நிறுத்தவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அது சித்த நிலையில வரும். இதோட நிறுத்தி இருக்கோம். நம்ம நாளைக்கு நம்ம படிக்கணும். இட் தென் ரிவீல்ஸ் இட்செல்ஃப் தான் பிரியாமா நம்ம இது பண்ணுவோம். இதோட நிறுத்தி கொண்டு அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம்.